எனக்கும் கல்யாணத்துக்கும் ராசி இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அண்ணா இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அப்படி இல்லப்பா, அப்படியே இருந்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்காம உலகத்துல யாரும் வாழவே இல்லையா என்ன? எல்லாம் அவங்கவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நடக்கணும்னு இருந்தா இந்நேரம் நடந்திருக்குமே. நீங்களும் எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும்னு முயற்சி பண்றீங்க. அது நடக்கவே மாட்டேங்குது. இனிமே எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற முயற்சியை விட்டுட்டு இதான் என்னோட விதின்னு ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். ஏண்டா என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா உனக்கு வாழ்க்கையில வேற கல்யாணமே ஆகாதா? போவோம், போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வருவோம். இல்ல ஊர் உலகத்துல வேற பொண்ணா இல்ல, ஒரு நல்ல பொண்ணா. தயவு செஞ்சு இனிமே யாரும் என் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம். என் கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும். சந்த பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானே? அவங்களுமே இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. நான் சந்தாவோட போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா. எனக்கு சந்தா திரும்ப வந்துடணும், இந்த கல்யாணம் நடக்கணும்னு எல்லாம் கூட எண்ணம் இல்லப்பா. ஆனா சந்தா எப்படி இருக்கா? கூட்டிட்டு போனவங்க அவளை எதுவும் பண்ணிடக்கூடாது, அவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான்ப்பா மனசு கடந்து பதறுது.